இந்த பிரஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்னு இருக்குது. இந்த பிரஸ்டீஜ் அப்படின்றத வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா யாருக்கு ரொம்ப பிரஸ்டீஜ் அப்படின்னா ஆண்களுக்கு தான் பிரஸ்டீஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஆண்கள் வந்து வீட்ல சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சண்டை வீட்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் சரி கத்தாத, அவங்க அடிக்கிறதே தப்பு, அவங்க அடிச்சா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதாமா? அடிச்சா கூட வாய் மூடி தான் கேட்டுக்கணுமே தவிர எது வெளியே போகாது, எது வெளியே போகக்கூடாது, சத்தம் வெளியே போகக்கூடாது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டைன்றது இவர் அடிப்பாரு, ஆனா சண்டைன்றது அது அவருக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிரஸ்டீஜ். பக்கத்துல இருக்கவங்க பாப்பாங்க, அவங்க பாப்பாங்க, இவங்க பாப்பாங்க, அது அதுக்காக அப்படியே வச்சிருப்பாரு. ஆனா அம்மாங்களுக்கு வந்து கை நீட்டி என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, அவருடைய பலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பலன் இருக்காது, நீங்க எதிர்க்க முடியாது. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அவருடைய பலவீனத்தை அப்படியே பிடிச்சிட்டு அப்படிதான் கத்துவேன், அப்படிதான் நான் கத்துவேன். ஓ அப்படின்னு கத்துனீங்கன்னா அவரு உடனே அமைதியாயிரு அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி பாப்பாரு. அதுக்கப்புறம் அமைதியா என்ன பண்ணுவார் அப்படின்னா சட்டை போட்டு சொல்லுங்க வெளியே போவார். ஆனா நீங்க என்ன நினைச்சீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? ஹலோ, நான் என்ன பண்ணிட்டேன்? கத்தி ஜெயிச்சிட்டேன், கத்தி ஜெயிச்சிட்டேன், கத்தி ஜெயிச்சிட்டேன். இந்த மனுஷனா மொத்தத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு வெளியில கொட்டாத மனுஷன். நீங்க 4 பேர்ல கொட்டி அடுத்த நிமிஷத்தை கிளியர் ஆகி அவருக்கு 1 மணி நேரம் தாண்டி வரும்போது சோறு சிக்கன் குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க. இவருக்கு இது மாறவே மாறாது, அது அவருக்கு கசப்பா மாறும், மன கஷ்டமா மாறும். இப்படி நம்ம மானத்தை வாங்கிட்டாலே, இப்படி நம்ம அவமானப்படுத்திட்டாலே, இப்படி நம்மள ரொம்ப குறைவா கொண்டு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த கசப்பு. சரி ஓகே, நீங்க போய் மன்னிப்பு கேட்ட உடனே ஒரு நல்ல மனுஷனா இருந்தா மன்னிச்சு சரி மன்னிச்சு எல்லாம் ஒப்புரவாகிட்டு திரும்பவும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நீங்க வந்து சில நேரத்தில் ஷார்ப்பான இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம டச் பண்ணவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், ஏன் தப்பு முதல்ல உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு உங்க தப்பை நான் சுட்டி காட்டல. ஒரு டைம் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு கல்யாணம் உள்ள சர்ச்சில் ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. அப்ப நானும் சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதர் வந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 8-9 வருஷம் இருக்கும், 10 வருஷத்துக்குள்ள இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அந்த கல்யாண வீட்டுக்கு 2 பேரும் போறோம், சர்ச்சுக்கு போறோம், கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. அதுல இருந்து வெளியே வந்தா ஒரு வாலிப பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா பழத்தை உரிச்சு சாப்பிட்டுட்டு அந்த சர்ச்சினுடைய வாசல்ல போடுறான். கூட்டமா நிறைய பேர் நடந்து வந்திருக்காங்க, வயசானவங்க நடந்து வந்திருக்காங்க. எனக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. ஏன்னா நடுவழியில வந்து பழத்தை உரிச்சு தோலை உரிச்சு போடுற, கால் வச்சா வலிக்கு விழுந்துரும் அப்படின்ற கோவத்துல நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன எடுத்து அங்க போடுன்னு சொன்னா அவன் கேட்கல. உடனே நான் என்ன பண்ணிருக்கணும்? எடுத்து அந்த பழத்தோலை குப்பத்தொட்டியில போட்டுதான் நல்லது, பிரச்சனையே இல்லை. எனக்கு ரொம்ப கோவம் வந்தனால அந்த பழத்தோலை எடுத்து அவன் பாக்கெட்ல கொண்டு போய் வச்சேன். அவன் சின்ன பையன், ரொம்ப குட்டி பையன். நான் வந்து இப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம திட்டுறோம், சத்தம் போடுறோம், நம்ம என்ன சொன்னாலும் நம்மள என்ன பண்ணுவாங்க? இப்ப இங்க சர்ச்சில் இருக்கிற ஒரு பையன் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட நான் ஒரு பழத்தோலை அப்படி வச்சிட்டேன்னா அவன் என்ன பண்ணுவானா? ஐயோ நம்ம பண்ணது ரொம்ப தப்பு, பாஸ்டர் இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க கூட இருப்பாங்க. ஆனா அந்த பையனுக்கு நம்ம யாருன்னு நிறைய பேருக்கு நம்மள தெரியாது. நமக்கு நம்ம என்னமோ கோவம் வந்தோம் எடுத்து வச்ச உடனே அவன் எகிரிட்டு வந்தான் பாருங்க, எனக்கு கதியெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அவன் ஒருவேளை அந்த இடத்துல சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணியிருந்தானா மானமே போயிருக்கும். என் கூட வந்த பிரதர் அவனை தட்டி சமாதானப்படுத்தி, இல்ல தம்பி நீ இப்படி போட்டாதான் அப்படின்னு சொல்லி அப்படியே கலண்டோம். அந்த இடத்துல இருந்து சாமி விட்டுருவா, இந்த மாதிரி எங்கேயுமே பண்ண மாட்டேப்பா அப்படின்னு வந்துட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவன் ரொம்ப சின்ன பையன் தான், 8th ஸ்டாண்டர்ட் படிப்பான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனுக்குள்ள என்ன இருக்குது? அவனுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இருக்குது, அவனுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அவன் பண்ண கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸோட நான் நின்னுட்டு இருக்கேன், இந்த இடத்துல நீ டச் பண்ணாத, நான் பண்ண தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். ஆனா நான் பண்ண தப்புக்கு நீ எனக்கு சொல்ல வேண்டியவே, எனக்கு சொல்ல வேண்டிய வழி கிடையாது. நீ எப்படி வேற பண்ண சொல்லு, அன்பா சொல்லி பாரு, நான் முடிஞ்ச அளவுக்கு திருத்தி. அவ்வளவுதான். இப்போ நினைச்சு பார்த்தா அவனுடைய பார்ட்ல இருந்து பார்த்தா அவன் சொன்னது, அவன் நடந்துக்கிட்டது சரி, நான் நடந்துக்கிட்டது தான். சொல்லுங்க, என்னைய தானே சொல்றேன், உங்களுக்கு என்ன? உங்களை சொல்லல, நான் நடந்துக்கிட்டது தான் தவறு. உடனே கத்திரத்திலையும் மன்னிப்பு கேட்டேன், அவனிடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல.